நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியில் நாம் தினசரி பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பல தேர்தல் கணக்குகள் குறித்தும் அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் குறித்தும் பேசி வருகின்றோம். எனவே அந்த வகையில் இன்றைய தினம் நம்முடைய அரங்கத்திற்கு நம்முடைய மூத்த செய்தியாளர் பாரி கார்த்திக் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அண்ணா வணக்கம். ராஜேஷ், என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, தினசரி நம்ம தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியில் பல விஷயங்கள் குறித்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் தைலாபுரம் தோட்டம் போயிட்டு வந்தார். அதிலிருந்து ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டே போகிறதா பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாமகவிற்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இல்லை டாக்டர் ராமதாஸுக்கும் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் நேரடியாக எந்த தொடர்பு இருந்ததா எனக்கு தெரியல. அவர்கிட்டே கூட கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கும் அந்த கட்சிக்கும் என்னங்க சம்பந்தம், ஏன் அங்கே போயிட்டு வரீங்க அப்படின்னப்ப, பொங்கு தமிழ் இயக்கம்லாம் ஆரம்பித்தப்போ நானும் அவரெல்லாம் ஒன்றா செயல்பட்டுருக்குறோம் அப்படிங்கிறார். பொங்கு தமிழ் இயக்கம் ஆரம்பித்தது 1990களில். அப்போ இருந்து 25 வருஷம் கழித்து இப்போ போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. 35 வருஷம் கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கு தமிழ் இயக்கம்லாம் தீவிரமாக செயல்பட்டது. அப்போது இருந்து இப்போ வரைக்கும், அதாவது சமீபத்திய 10 ஆண்டுகளில் 15 ஆண்டுகளில் நேரடியாக எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இருந்துட்டு வராது. அவரால் பதிலே சொல்ல முடியல, செல்வ பெருந்தகை அவர்களால் பதிலே சொல்ல முடியல. நான் இதுக்காக தான் போனேன் அப்படின்ற மாதிரி பதிலும் சொல்ல முடியல. எனக்கும் அவருக்கும் நீண்ட காலம் நிறைய தொடர்பு இருந்தது அப்படின்னு யார் சொல்லலாம் அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து நிறைய தொடர்புகள் இருந்தது. இவர் வந்து சமாளிக்க முடியாமல் சமாளிக்கிறாரு. அதை பற்றிலாம் நீங்கள் தான் விவரமாக பேசுவீங்க. என்ன விஷயம், செல்வ பெருந்தகை அவர்கள் சென்று வந்ததுக்கான உண்மையான காரணம் என்ன, ஏன் போயிட்டு வந்தார்? ஏன் இவ்வளோ நாளாக அவர் போய் பார்க்கல அப்படின்னா, இப்போ தானே சண்டை வந்திருக்கு பாமகவில், அதனால் போயிட்டார். ஆக்சுவலாக செல்வ பெருந்தகை கட்சியை சரி செய்ய வேண்டிய தேவை காங்கிரஸ் நிறைய இருக்கிறது. குறிப்பாக செல்வ பெருந்தகைக்கு எதிராக மாதந்தோறும் கூட்டணி போட்டு டெல்லியில் புகார் மனுக்கள் கொடுத்து உடனடியாக மாவட்ட தலைவர் மாற்றுங்க அப்படிங்கிற நிலை இருக்குது. ஏகப்பட்ட உள்கட்சி பிரச்சனை காங்கிரஸ் கட்சியில் இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதெல்லாம் சரி செய்ய விட்டுட்டு பாமக மீது ஒரு திடீர் கரிசனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, நமக்கு இருக்க பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா கோபி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை கோபி, என்ன கோபி, நமக்கே ஏகப்பட்ட பிரச்சனை கட்சியில், நமக்கு இதெல்லாம் வந்து மற்ற உள்கட்சி பிரச்சனை நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருக்குது. இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், பாஜகவுடன் யார் கூட்டணி சேர்ந்தாலும் சுவாகா செய்து விடுவார்கள், அதோட வெளிப்பாடு தான் இது அப்படின்னா. எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகமாச்சுன்னா, காங்கிரஸ் கூட எப்போ பாஜக கூட்டணி போனாங்க, அந்த ஒரு கேள்வியும் எல்லாமே இல்லை. நான் காங்கிரஸோட சூழலை வச்சு நம்ம சொல்கிறோம், இவர் பாஜக கூட்டணி சேர்ந்த கட்சிகளை சுவாகா பண்ணிடுவாங்கன்னா, காங்கிரஸ் கூட எப்போ நம்ம கூட்டணி போனாங்க அவங்க பாஜக அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறேன்னா, செல்வ பெருந்தகை வந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் வர்ற வழியில் முதல் பாண்டிச்சேரி போயிருக்கார். வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைமா இல்லை தலைவராக பார்த்து? 90க்கு அப்புறம் இப்போ தான் பாண்டிச்சேரி போயிருக்கார். 90களுக்கு அப்புறம் இந்த பொங்கு தமிழ் இயக்கத்தை சொன்னார் இல்லையா, அதுக்கப்புறம் இப்போ தான் பாண்டிச்சேரி போயிருக்கார். அதனால் வந்து ஐயா பார்த்துட்டு, ஐயா நல்லா இருக்கீங்களா ஐயா, ஐயா என்னையா உங்கள் நிலமை இப்படி ஆச்சா ஐயான்னு சொல்லிட்டு துக்கம் விசாரிக்க போகிற மாதிரி போயிருக்காரு. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா அஜேஷ், அது பாமகவை பொறுத்த பிறகும் இந்த தேர்தலை வந்து சாமிகிட்ட விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலில் அவங்க வெற்றி பெறுவதற்கான ஒரு எண்ணம் சூழல் வந்து அமையலை. ஏன்னா அந்த 2 பேருக்கும் உள்ள சண்டை வந்து சமாதானத்தில் போய் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நான் இப்போ இருக்க சூழலில் சண்டைகள் இன்னும் உக்கிரமாக கூட தான் போகலாமே தவிர இது சமாதானத்தில் போய் முடியாது. ஏன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக வந்து இதுவரைக்கும் எதிர்த்து பேசாத எம்எல்ஏ அருள் வந்து முதல் முறையாக அன்புமணிக்கு எதிராக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு பேசுகிறதும் அவருடைய குரலில், அது ஐயாவினோட குரல் தான் அது, அவர் பேசினது. ஸோ இந்தளவுக்கு பிரச்சனையாச்சு. அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக வந்து பேசுகிறதுங்கிறது ஒரு நீண்ட இடைவெளியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துகிற ஒரு சூழல் உருவாயிடுச்சு. அதை பயன்படுத்தி ஒரு சில திடீர் ராமதாஸ் மீது அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த இடைவெளியை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியை அவங்களும் செஞ்சுட்டு வராங்க. ஒரு பக்கம் இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் செஞ்சாலும் அதை விட அதிகமாக வந்து கூட்டணி கட்சி, அதாவது இவ்வளோ நாளாக கடுமையாக விமர்சித்து வந்த ராமதாஸ் அவர்களை இன்றைக்கி வந்து திடீர் பாசம் கொண்டு நிறைய பேர் அவரை பாராட்டி பேசுகிறதும், அவரை வந்து அவர் ஒரு மூத்தவர் அப்படின்னு நினைவு கூறுறதும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களில் முன்னாடி எவ்வளோ கடுமையாக விமர்சித்தாங்கிறது எல்லாரும் ராமதாஸையும் அன்புமணி இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க.
ஒரு விதத்தில் இவர்கள் பலவீனப்பட்டு கிடக்கிறது அவர்களுக்கெல்லாம் பலமாக இருக்கலாம் என்று ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இதில் யாருடைய குரல் இருந்தாலும் கூட திருமாவளவனுடைய குரல் நம்ம அப்படி எளிதில் கடந்துட முடியாது. ஏன்னா அவர் வந்து இதற்கு முன்னாக கூட அவர் வந்து அதாவது இந்த 2 பேருக்கும் நடுவில் இந்த கட்சிகள் இரண்டாக வெவ்வேறு திசையில் இருந்தப்போ கூட ஒருபோதும் ராமதாஸை வந்து திருமாவளவன் விட்டு கொடுக்காமல் பேசியிருக்காரு. இப்போ பேசினதான் எல்லாருக்குமே தெரியும். இதற்கு முன்னாடி நடந்த கிட்டத்தட்ட அவரால் மட்டும்தான் இந்தியாவில் இருக்க கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்னு சொல்லிட்டு அப்போ கூட அவர் பேசினார். ஏன்னா அவர் பேசினது நமக்கு ஆச்சரியப்பட்டதில்லை. ஆனால் இந்த திடீர் பாசத்துக்குரியவர்கள் ஏன் இவ்வளோ போய் பரிதவிச்சு போய் ஐயா உங்களுக்கு இப்போ நடந்துருச்சுங்களா ஐயா நாங்கள் இருக்கோம் ஐயா கவலைப்படாதீங்கன்னா அவரை பார்த்துக்க ஒரு கட்சி இருக்குது அவங்க பையன் இருக்கார் இன்றைக்கி அவங்க சண்டை போடுறாங்க நாளைக்கு சேர்ந்துப்பாங்க அதுதான் உண்மை. ஆனால் இவர்கள் இந்த சந்திப்பின் மூலம் இந்த இடைவெளியை வந்து பெரிதுபடுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் அவங்க வந்து பாஜக கூட கூட்டணி போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னாங்க. ஏறக்குறைய 2014 ஆண்டு மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட அந்த தேர்தலில் வந்து அப்போது தமிழ்நாட்டில் தேமுதிக, பாமக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளெல்லாம் கூட்டணி செஞ்சு பாஜக ஜெயலலிதா வந்து மோடியா லேடியான்லாம் ஆமாம் கூட்டணி அமைச்சு அந்த தேர்தலை சந்தித்தாங்க. அப்போதெல்லாம் அவர்களுக்கு பாமக மீது வராத கரிசனம் இன்று வந்திருப்பதுங்கிறது ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலை. அவர்கள் இந்த பிரிவை வந்து இன்னும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு வேலையை தான் பார்க்குறாங்கன்னு தோணுது. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட பாமக இந்த தேர்தலை எந்த அளவுக்கு சந்திக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கேப் விழுந்துடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் பாமகவுக்கு எதிராக களம் கண்ட கட்சிகளை விட பாமகவுக்கு எதிராக பாமகவினர் எதிரான வெவ்வேறு திசையில் நிற்கிறதா இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பாமகவுக்கு பற்றி ஒரு விமர்சனம் செய்வதற்கு நிறைய கட்சிகள் யோசிப்பாங்க விமர்சனம் செய்யலாமா. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆச்சுன்னா பாமகவுக்கு எதிராக பாமகவினர் இந்த 2 பாமக அணிகளும் வெவ்வேறு திசையில் நின்று விமர்சிக்கிறது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பாமகவே சுத்தமாக இல்லாமல் பண்ணிவிடும் அப்படி ஒரு கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க கூட இந்த அளவுக்கு விமர்சிக்கல. ஆனால் அதை விட கடுமையாக 2 பேரும் விமர்சிக்கிறாங்க. அதை நேரடியாகவே நம்ம பார்க்குறோம், இணையதள வாயிலாகவும் இல்லை நேரடியாகவே பார்க்குறோம். அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ கட்சியை யார் கைப்பற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை இந்த விஷயத்தில் இப்போ செல்வ பெருந்தகை போயிட்டு வந்தார்ல அந்த மேட்டரில் மூத்த பத்திரிகையாளர் மணி ஒரு மேட்டர் ஒன்று சொல்லியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அன்புமணி வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தார். அதாவது எங்கள் கட்சிக்குள்ளே ஏற்படுற குழப்பம் பிளவு இதுக்கெல்லாம் காரணம் வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தார் அன்புமணி. அதை நான் வந்து ஆரம்பத்தில் நம்பலை. ஆனால் செல்வ பெருந்தகையெல்லாம் போய் நேரில் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அன்புமணியோட குற்றச்சாட்டு வந்து உண்மைதானோன்ற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு எழுது. ஏன்னா அவர் காரணமே இல்லாமல் தைலாபுரம் தோட்டம் போயிட்டு வராரு. போயிட்டு வந்தவர் எதுக்காக சந்திச்சிங்கன்னா அவர் கொடுக்குற விளக்கம், பேட்டியில் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஏற்கத்தக்கதாக இல்லை. அப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு காய் நகர்த்தல்கள் இருந்துட்டு தான் இருக்கும். டாக்டர் ராமதாஸை திமுக பக்கம் கொண்டு வருவதற்காகத்தான் திமுகவினுடைய தூதுவராக செல்வ பெருந்தகை சென்றாரோ. ஏன்னா செல்வ பெருந்தகை யாருன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பத்திரிகையாளர் மணி சொல்கிறாரு. திமுக கூட்டணியினுடைய ஒரு முக்கிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் கட்சி செயல்படுது. அப்போ திமுக தலைமையினுடைய உத்தரவு இல்லாமல் செல்வ பெருந்தகை தன்னிச்சையெல்லாம் போயிருக்க வேண்டிய தேவையே கிடையாது. கடந்த பல ஆண்டுகளாக 10 ஆண்டுகளாக சந்திக்காதவர் திடீர்னு போய் சந்திக்கிறாரு, நலம் விசாரிச்சுட்டு வராரு அப்படின்னா அப்படி என்ன பாமக மேலே பெரிய அக்கறை வந்துருச்சு, இல்லை டாக்டர் ராமதாஸ் மேலே பெரிய என்ன தேவை வந்துருச்சு, அவர் என்ன உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரா, அவரை பார்த்து ஒரு நலம் விசாரிச்சுட்டு வரேன். நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ தான் வாழ்க்கையில் முதல் முறையாக அவர் பாண்டிச்சேரிக்கு போகிறாரா, தைலாபுரத்தை இப்போ தான் கிடக்கிறாரா அப்படின்ற கேள்வியும் எழாமல் இல்லை. இன்னொரு விஷயம் ராஜேஷ், அதாவது இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்கிறது வந்து மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இன்றைக்கி கூட அன்புமணி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்க தகவல் கேள்விப்பட்டேன். எதுக்கு போயிருக்காரு, அப்படி என்ன கட்சியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக போயிருக்காரு ராஜேஷ்? ஆமாம், நீங்கள் அதான் நீங்களே உங்கள் கேள்வியிலே பதிலையும் சொல்லிட்டீங்க. அப்போ நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ செய்தி வட்டாரங்களில் விசாரித்த வரைக்கும் வெளிப்படையான காரணம் என்னென்னு அவங்க சொல்லலை. ஆனால் நாம் விசாரித்ததில் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் பெரியவர் இருக்கார்ல, அவர் தரப்பு வந்து ஆல்ரெடி தேர்தல் ஆணையத்தை அணுகிட்டாங்க. இது வந்து இன்னும் வெளியில் வரல, அணுகிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் தான் இந்த கட்சியோட நிறுவனர், இந்த கட்சியை உருவாக்கணும் நான் தான், இந்த கட்சிக்கு சின்னத்தை உருவாக்கணும் நான் தான், இந்த கட்சிக்கான கொள்கைகளை வடிவமைச்சவன் நான் தான், எல்லாமே நான் தான், இந்த கட்சியோட ஓனர் நான் தான், இந்த கட்சிக்கு நான் தான் ஓனர்னு வேறு யாராவது வருவாங்க, என் பையன் வருவார், வந்தார்னா கொடுத்துடாதீங்க, இது என்னுடைய கட்சி. நாளைக்கு வந்து வேட்பாளர்களை அறிவிப்பதாக இருந்தாலும் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணுறதா இருந்தாலும் மாம்பழம் சின்னமாக இருந்தாலும் அது எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமதாஸ் தரப்பு தேர்தல் ஆணையத்தை சந்தித்து அவர்களிடம் ஒரு அஃபிடாவிட் கொடுத்து விட்டதாக சொல்கிறாங்க. அதன் காரணமாக அன்புமணி ஏற்கனவே வழக்கறிஞர்கள் மூலமாக
அவரும் பதிலுக்கு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நேரடியாக போக வேண்டிய தேவை ஏற்பட்டதுனால அவரே அன்புமணியே நேரடியாக போயிருக்கிறாரு. கட்சியோடைய பைலாவை பாருங்க. கட்சியுடைய பைலாப்படி பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் தலைவர், பொருளாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த 3 பேருக்கும் தான் இருக்குது. பாமகவினுடைய நிறுவனருக்கு வழிகாட்டக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. அவர் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர், டிசைடிங் அத்தாரிட்டி கிடையாது. நாளைக்கு கட்சியில் யாரை சேர்க்கணும் நீக்கணும்னாலும் தலைவர் தான் சைன் பண்ணணும். பொதுக்குழுவை நீங்கள் வந்து என்ன முடிவு எடுத்துக்கணுன்றதை பாருங்கள் அப்படின்னு சில லாக்லலாம் சுட்டி காமிச்சு கட்சியை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு, கட்சியினுடைய சின்னத்தை தன் பக்கம் கொண்டு வருவதற்கு, நாளைக்கு 2026 எலெக்ஷனில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் சைன் பண்ணுற அதிகாரம் எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் அன்புமணி டெல்லி போயிருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் சில மூத்த வழக்கறிஞர்கள் பாஜகவில் அவருக்கு ஏற்கனவே நிறைய நெருங்கிய வட்டாரங்கள் இருக்காங்க. நெருங்கிய அந்த நட்புகளை பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்கிறாங்க. இது இப்போதைக்கு நமக்கு வெளிப்படையாக தெரிய வரலனாலும் 2-3 நாளில் கண்டிப்பாக தெரிய வந்துடும். யாரை பார்த்தாரு, என்ன பேசினார் அப்படிங்கிற விஷயங்கள் மேக்ஸிமம் நமக்கு தெரிய வந்துடும். அதை வச்சு நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். இப்போ கட்சியோட பைலா என்ன சொல்லுது ரைஸ்? அதான் இப்போ இருக்க பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, அது சென்டிமெண்ட்டாக போயிட்டுருக்குங்கிறது ஒரு ஓகே. ஆனால் கட்சியோட பைலா என்ன சொல்ல வருது? அந்த தேர்தலில் யார் தான் தலைமை தாங்குவா பைலா படி? கட்சியோடைய பைலா என்ன சொல்லுது அப்படிங்கிறத 2 நாளுக்கு முன்னாடி நடந்த ஊடகப்பேரவை கூட்டத்தில் கூட அன்புமணி ராமதாஸ் தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு. அந்த கட்சியோடைய பைலா படி பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் நிறுவனருக்கு, அதாவது வந்து வழிகாட்டக்கூடிய அதிகாரம் மட்டும்தான் இருக்குது. பொதுக்குழு இந்த தேதியில் கூட்டுங்க, இதை பற்றிலாம் பேசுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி அதிகாரம் அப்படிங்கிறது கட்சியோட தலைவர், பொருளாளர் மற்றும் பொதுச் செயலாளர் யார், வடிவேல் ராவணன், திலகபாமா, அன்புமணி, இந்த 3 பேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அதிகாரம் இருக்குது. அவங்க சைன் பண்ணாதான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் செல்லுபடி ஆகும். இதை நம்ம எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா அதிமுக விவகாரத்தில் பார்த்துருக்கோம். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருந்தாலும் பொதுக்குழுவை கூட்டி இவர் தான் பொதுச் செயலாளர்னு அறிவித்ததுக்கு அப்புறமா அது செல்லுமா செல்லாதான்னு ஒரு தரப்பு கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனாலும் நான் தான் முறைப்படி பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அவர் ரெட்டலியை போய் கேஸ் போட்டு வாங்கிட்டு வந்துட்டார். இன்னமும் அந்த கேஸ் நீதிமன்றத்தில் இருக்குன்றது வேறு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 4-5 எலெக்ஷன் அவர் பார்த்துட்டாரு. யார், எடப்பாடி பார்த்துட்டாரு. இப்போ அஃபீஷியலாகவே பொதுச் செயலாளர்னு தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது செல்லாதுன்னு கோர்ட்டில் போயிட்டு இருக்காங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி கட்சியினுடைய கொள்கைப்படி, கட்சியினுடைய பைலாப்படி அன்புமணி தரப்புக்கு தான் செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்கிறாங்க.